மற்றும் சந்தானம் நடிப்பில் வெளியான மதகராஜா படம் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருது. விஷால் மற்றும் சந்தானம் நடிப்பில் உருவாகியுள்ள மதகராஜா இந்த படத்தை இயக்குனர் சுந்தர் சி இயக்கியிருக்கிறாரு. வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்துள்ளார். தமிழ் ஃபிலிம் சர்க்கியூட் தயாரித்த இந்த திரைப்படத்தில் மயில்சாமி, மணிவண்ணன், மனோபாலா, சிட்டிபாபு என ஏகப்பட்ட ஒரு நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் திரையரங்கில் வெளியாகிருக்குது. இந்த படம் ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா வெளியானாலும் திரைப்படம் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே இருக்குதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. இந்த படத்தில் சந்தானத்தோட காமெடிக்கு பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குது. இந்த நிலையில் இயக்குனர் சுந்தர் சி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சந்தானம் மீண்டும் காமெடி நடிகையாக நம்ம திரும்ப காமெடி நடிகை நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை குறித்து செய்தியாளர்கிட்ட சந்திப்பும் போது பேசிய சுந்தர் சி அவர்கள் என்ன சொன்னார்னா, 13 ஆண்டுகளாக இந்த நாளுக்கு தானே நாங்கள் காத்திருந்தோம். அனைவரும் இந்த படத்தை சிரித்து பார்க்கும்போது இதை விட சிறந்த பொங்கல் பரிசு எதுவுமே இருக்க முடியாது. குறைஞ்சது 15 நிமிஷமாவது உங்களை இந்த படம் மனசை விட்டு நீங்கவே நீங்காதுன்னு நம்புகிறேன். சந்தானத்தை தான் நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோங்கிறத மகாராஜா படம் பார்த்தாலே தெரியும். அவர் பெரிய ஒரு நாயகன் ஆகிட்டார். அவருக்கு ஒரு வேண்டுகோள், அவர் மீண்டும் காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்க வேணும். அவரை ரொம்பவே எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். மிஸ் யூ சந்தானம் அப்படின்னு சொல்லி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மதகராஜா படம் பார்த்துட்டிங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.